குரு வந்து எல்லோ மஞ்சள் கலருக்கு சொந்தமானவர். பட்டாடை உடுத்துதல் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் சார். கோயிலுக்கு போச்சே இந்த விஷயத்துல நமக்கு வந்து நம்முடைய இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கோங்களேன். இஷ்ட தெய்வமோ, குல தெய்வமோ கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போச்சு துணி வாங்கின்னு போய் குடுக்குறோம். இல்லையா? வெ பட்டாடையா வாங்கின்னு போய் குடுத்தீங்கன்னா, மஞ்சள் ஆடை வாங்கின்னு போய் குடுத்தோம்னா, மிக மிக ஏற்றத்தை தரும். குரு புத்தி நமக்கு இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு செயல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது குரு புக்தியும்போது அந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு ப்ரமோஷன் வரணும், வீடு கட்டணும், இன்னொரு பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் மனசுல நெனச்சிருந்தோம்னா, அந்த அதிபன் நன்னா இருந்தான்னா, பண வரவை அதிகமாக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்ததுன்னா, அதற்கு குரு நமக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கிறதுனால, அந்த குருவுக்கு நாம் தட்சிணாமூர்த்தி ஓகே. அல்லது குருவாக நாம் நினைக்கக்கூடிய சுப்பிரமணியர் ஓகே. அல்லது குருவாக நாம நினைக்கக்கூடிய எந்த தெய்வமா இருந்தாலும், அந்த தெய்வத்திற்கு ஒரு மஞ்சள் பட்டாடை, பட்டாடையா இருந்தாலும் நல்லது, மஞ்சள் ஆடை வாங்கின்னு போய் குடுத்து, அந்த பூசாரி கிட்டயோ, குருக்கள்ட்டயோ குடுத்து அணிவிக்க சொல்லி, பார்த்து மகிழ்ந்து வருதல் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம இஷ்ட தெய்வ, குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்றபோது கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கங்க. சந்தன அபிஷேகமோ அல்லது மஞ்சள் அபிஷேகமோ, மஞ்சப்பொடி கரைச்சு சந்தனம். இந்த அபிஷேகம் கட்டாயம் பண்ணுங்க. 3வது நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு ஒரு அபிஷேகம் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு அபிஷேகம் சில பேர் சொல்றாங்க, "நீ போய் உன்னுடைய குலதெய்வத்துக்கு அல்லது முருகனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வா. அல்லது அம்பாளுக்கு செல்லியம்மனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வா. அல்லது உன்னுடைய ஐயப்பன், ஐயனாருக்கு வந்து நீ இந்த கிழமையில போய் அபிஷேகம் பண்ணிட்டு வான்னு" யாராவது சொல்றாங்கன்னா, கட்டாயம் தேனை வச்சுக்கொள்ளுங்க. தேன் அபிஷேகம் மிக மிக மிக